எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சொரக்காய் கூட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு முழு சொரக்காய், அதாவது ஒரு 600 கிராம் இருக்கும். அந்த சொரக்காவை வந்து நான் வந்து தோல் நீக்கிட்டு, உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்சியாக இருக்க அந்த விதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு, நல்லா அந்த கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக எடுத்திருக்கேன். நான் சமைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எதுக்கு தோல் நீக்கணும், எதுக்கு தோல் நீக்கக்கூடாது அப்படின்ட்டு. பொடலங்காய், அதாவது ஸ்னேக் கார்டுக்கு தோல் நீக்கக்கூடாது, ஆனால் வந்து பாட்டில் கார்டு சொரக்காய்க்கு கண்டிப்பாக தோல் நீக்கணும். அப்புறம் நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து குக்கரில் அட்லீஸ்ட் ஒரு 2 விசிலுக்காவது குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சுரக்காய் போட்டு குக் பண்ணும்போது ரெண்டுமே வந்து பதமாக வெந்திருக்கும். இல்லைனா சுரக்காய் ரொம்ப குழஞ்சிடும். கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகு போட்ட பின்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். ஜீரகம் பொரியிற சமயத்தில் நம்ம 3-4 பூண்டு நான் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ சேர்த்துப்போம். பூண்டு ஒரு 10 செகண்ட் ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துப்போம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து இது வதங்குச்சுன்னா தான் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துடலாம். கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போது நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து காரம் போதும்னு நினைக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் கொஞ்சம் திட்டமாகவே எடுத்துக்கிறேன் மிளகாத்தூள். ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இது ரெடி. அதே பாத்திரத்தில் நான் கடலைப்பருப்பு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு எடுத்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம சுரக்காவையும் இது உள்ளே போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுருங்க. இது நல்லா ஒரு 3-4 விசில் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வந்து அந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா, வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுட்டு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.